ஃபிலிமுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் என்னுடைய கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் தான். ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து இப்போது கரண்ட்டாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு வெரி ஃபியூன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இப்போ சென்னை ஃபெஸ்டிவல், சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட், அண்ட் அதில் ஒரு 20 கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு 800 ஷார்ட் ஃபிலிம்ஸில் 200 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்றது வந்து ஸோ ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு இட்ஸ் அ பிக் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு 200 ஃபிலிம்ஸோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இனிஷியலாக ஒரு 5 years பேக் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ரீச் வந்து பெரிய லெவலில் இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே அதை கேட்கறதுக்கோ அதை பார்க்கறதுக்கோ பெரிய லெவலில் வந்து யாரும் ரெடியாக இல்லை. யூடியூப் சொன்ன மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இருந்தாலுமே, பல மீடியா இருந்தாலுமே, இது மாதிரியான ஈவெண்ட்ஸில் நீங்கள் பண்ணும்போது பெரிய லெவலில் உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த ஈவெண்ட்டில் வர ஒரு 180 ஷார்ட் ஃபிலிம்ஸை என்ன மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு நியூ ஐடியாஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து எங்களை மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் பண்ணும்போதும் அதுக்குண்டான ஐடியாஸை வந்து நீங்கள் யூனிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து பெருசாக என்ன சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்க வந்திருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எப்படி தங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிளானோடு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸாக பிளான் பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பிளான் பண்ணாதீங்க. இப்போ மேக்ஸிமம் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணணும், ஃபீச்சர் ஃபிலிமுக்கான ஒரு விஷயமா பண்ணணும் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பிளான் பண்ணலாம். அண்ட் அதுக்கு உண்டான ஒரு எமோஷன்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அதை தவிர ஒரு கமர்ஷியலான ஒரு எலமெண்ட்டோட இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் பேஸ்டு ஷார்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அதோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் வரும்போது என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னா, ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எமோஷன் பேஸ்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபிலிம் வந்து உங்களுடைய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். All the best for everyone, and thank you for this opportunity. Thank you. M. Rajaram IAS Avagal, and he was so kind to us always, not only for the Chennai International Short Film Festival. He is part of our cultural activities with ICAF and SIF, and he has been helping us for the past 4 years in every aspects, whether you apply for an exemption for conducting the festival or even asking for any financial assistance. He is the first person to come and help us out. Thank you, sir, for coming over here. And I'd like to thank Mr. Ramesh. In fact, when I asked him, he never said no. Immediately he said, it's a good cause. I've been watching the whole activities in your website. Definitely come. And of course, he is busy with his second script. In spite of that, when I requested him, he said yes. Thank you, sir, coming in and honoring us. Of course, I met Mr. Kaur, the Commissioner of Income Tax Exemption, and he promised me to join us today. So for some reasons, he could not reach in time. He'll be joining us soon. And of course, there is no word to express my thanks to Mr. Govindarajan, because he has been with us for the past 3 years, every year he used to support directly, indirectly for the promotion of good cinema. I still remember, I want to quote this again this year. Couple of years before, we requested him to sponsor a bag for Chennai International Film Festival. He not only sponsors the bag, but he ensured that it reaches us in our hotel a day in advance. Before we could reach, the material reached us, and it is costed, definitely it should have costed him more than a lakh rupees. It's the efforts he has taken, and I have to thank Mr. Govindan and his team. They have done a commendable job, and they have been supporting us every year. So thank you, sir, for coming and honoring us. Of course, we have with us the honorable jury members, Mr. Lenin,
Miss Ilambarai and Robert Aslan, they're all very nice to me, in fact, particularly because all the three, they are keen on promoting good, meaningful cinema. And I don't know, people are aware of Mr. Lenin. And I have to tell again this, usually I used to tell this to all the audience, and he got the gold medal for Uruku Nurpet. And we went and started a small movement in Coimbatore called Gunnam Gunnamgur. We want, rather, he wanted to reach the village people. They should watch good cinema, good meaningful cinemas. He spent more than 3 lakhs to buy a projector and a small van. And in one of the screenings, one old teacher came and requested him, though I'm an ardent fan of yours, but I need some money. Without any second thought, he gave his gold medal to the old man to take care of his expenses. That is the attitude of Mr. Lenin. We should give a big applause, a round of applause to him. And Robert Asirvadan, you all know, is a veteran filmmaker and cinematographer. And in fact, he always go behind, he never comes in the front. He is so like me rather. And when I requested him, please spare some time, because he said, I'm having documentary assignments. In spite of that, he agreed to be. He cancelled the shooting today and he has come. Thanks, Mr. Asirvadan. And Mr. Ilambarai, she is upcoming lyricist and headmistress of a school. And when I called her through Mr. Lenin sir, immediately she said, no, don't worry, I will come and serve in the jury. And really, she is so down to earth. Thank you, ma'am, for coming in and honoring us. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீம் அது. And of course, the brain behind the whole show is Mr. Kannan. And of course, he is always monitor the progress. He asks for the developments, what's happening, how many entries you have received, what are the problems you are facing, it let me solve. He comes to my office and sits with me for a couple of hours in a week. Thank you, sir, coming and honoring us. Of course, we have to say thanks to Mr. Shivkumar, the CEO of Prabha Engineers. Of course, he has been helping us financially since the first edition. Thank you, sir, for coming in and honoring us. And I should not forget to say a word about Group Captain Mr. Vijay Kumar. He is staying below our office, and whenever I go, he never used to give a negative expression, always positive. It's a simple thing, big thing, small thing, he always positive. Thank you, sir, coming in and honoring us. Of course, I have to welcome my, what do you call, the volunteers. They are the really strength of my festival. And of course, credit goes to Mr. Rizwan and his whole team. About emotional Tamilan, I had spoken in the inaugural function also. This idea, I mean, we wanted to have a theme-based competition. And then I thought, this is a theme which can be brought out in the short film in a nice way. Because there is something about Tamilan which has got an emotional dimension, which is not, suppose we go in a tube railways in Paris, the Frenchman's expressions are not, they don't carry much expressions at all. They will be all very quiet, looking into the smartphones, and they don't talk to each other. You go to Britain, it is still worse. They will have the stiff upper lip. And but you know, a Tamilan is basically an emotional creature. He has a lot of dimensions of his emotions, which gets displayed in so many ways, in his literature, in his day-to-day activities, in Jallikattu, I don't know what all, everywhere. I mean, there is so much of emotion. So we thought this theme will be a useful theme, will be a very nice theme for filmmakers to exploit, and they will be able to come up with many short films. I wouldn't really say that we got entries which were really up to the mark of what we were expecting out of this theme. We got about how many 40 odd entries exclusively on the emotional Tamilan this thing. Some of them are very good, and we have selected a few for the award also, but I would not say that it really reached the expectation levels which we were thinking it would come. There was a slight disconnect between the theme and the portrayal of the subject in the film.
But anyway, it was as a first effort, it was a very good effort, and we were really good about it. And I was requesting Dr. Rajaram that he should talk about. He is a scholar of Tamil. He has translated Tirukkural into English, and he should talk a little about the emotional aspects of Tamilan. I mean, from the literature or wherever you know better. So that will be more interesting to hear. About the short film festival itself, we have entered the second edition and fairly successfully so. I mean, why I say fairly, because the house is not full. It is, there are still a lot of vacancy, about 40% vacancy or 30% vacancy is there. So there should be crowd spilling over, but it will happen in the years to come. It will happen. But as of now, the second edition was very well received by the audience from Chennai. The student community can do better. Student community should attend such festivals because you get theoretical knowledge in your classrooms, in your college, but these kind of variety of films from the world over, about 190 films which we get, you will not be able to get it so easily. It is because these are all current films. These are all films which were taken last year itself, and every year we get new fresh entries. So you see contemporary short films from all over the world. This is a unique thing which the college authorities should understand and send their children. I mean, the theoretical books you will anyway read, but finally that has to translate into images or the films somewhere, and you can get a lot of inspiration ideas from these films. So to that extent, I think there should be a more concerted effort from our side also to bring more people into this. Now, Mr. Shailja was talking about short films entries into various film festivals. In this, I can say that we have, I mean, in India, we have the highest number of themes possible or the stories possible. We are the most diverse country in the world. You can pick up threads for a story from anywhere. I mean, you can get hundreds of storylines every day. So, and to pick it up and make it into a short film should not be difficult for you. So, making entry into international film festivals, the short film corner in Cannes or any other place, Mr. Santanam is the person. You should go to he's got another company running called Srijana Communication, where you go through the website, he sponsors people for the festivals. If you have a good film, take it to him, he will take it to the various festivals in the world. Please attend the festivals. Please attend some festivals across the world. It gives you a different dimension of richness in experience and perception. So that is the thing. Please go through that website. You will have an idea how to get entry, because you may have a good film, but you don't know how to enter it into various festivals. That part he will be able to take care. So these are the things which I thought I should share with you. We have done a little better job this year in the second year, and the years to come we will surely improve upon it. This year we made it 7-day festival. Of course, the first 5 days were only from 4 to 9, and the 2 remaining days were whole day. So next year we will see if the response is good. We will approach the colleges and we will try to ask them to spare the students for the full day, so that we can have full day festival for 7 days. These are some of the thoughts I thought I should share with you, and now for the award. குழுவாக இருந்து பார்த்த அனுபவம் என்பது மிகவும் பிரத்யேகமாகவும் சிறப்பானதாகவும் மகிழ்வானதாகவும் இருந்தது. நிறைய தெரிந்து கொள்ள முடிந்தது, புரிந்து கொள்ள முடிந்தது, உணர்ந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதில் ஒரு குறிப்பிட்ட படங்களை எங்களுடைய குழு தேர்வு செய்தது என்பதை காட்டிலும் இப்படி சொல்ல நான் விரும்புகிறேன். எங்களுடைய மனங்களை இந்த குறிப்பிட்ட சில படங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டன, அதிகமாக தேர்வு செய்து கொண்டன என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த அடிப்படையில் இது தேர்வாக்கப்பட்டது, எப்படி இது பிடித்ததை எப்படி தேர்வு செய்தோம் என்பதை பார்க்கும்போது, ஒரு யதார்த்தமான, மிக யதார்த்தமான படைப்பு ஆளுமையுடன் கூடிய அந்த ஆவணப்படங்களை நாங்கள் ஒருமனதாக தேர்வு செய்தோம், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இன்றி என்பதை மகிழ்வோடு இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த தேர்வான படங்களை அறிவிப்பதில் மகிழ்வோடு அறிவிக்கிறேன். ஷார்ட் டாக்குமெண்ட்ரி அவார்ட்ஸ். Special jury award for a short documentary is given to the Turkish director
Ugar Edmund Iris for the film Pure State of the Soul. A cash prize of 10,000 is given to the director. இவ்வளோ நேரம் கொடுத்தாலே எங்கள் எடிட்டிங் லேக்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் சஸ்டைன் சொல்லுவேன் நான். முதல்ல ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் சாதாரண என்ன சொல்லிக்கும் பொழுது சிசின்னு சொல்லுவேன். சினிமாவில் சிசின்னு சொன்னால் சென்சார் சர்டிஃபிகேட். சென்சார் சர்டிஃபிகேட்டு எவ்வளோ கஷ்டம் வாங்கிறது போகிறது. அப்படிலாம் நான் சிசின்னு சொல்லிக்கிறதுன்னா கிரிமினல் கிரியேட்டர் நினைப்பேன். கிரிமினல்னா நீங்கள் பயந்துடக்கூடாது. அலர்ட்னஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரிக்வஸ்ட். ஏன்னா மேடையில் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, அதுவும் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். அது இல்லாமல் இலக்கியத்தோட சம்மந்தப்பட்டவராக இருக்காரு. அதனால எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மாத்திரம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு தியேட்டர் கட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஓப்பன் ஏரியாவில் சொன்னா அங்கே போய் சேரும் அப்படின்னு. அடுத்தது மிஸ்டர் சிவகுமார் ஒரு அவார்டு வாங்கினாங்க. இப்போ பகீர்னு சிரிச்சாங்க அவங்க மேடம். மிஸ்டர் சிவகுமார் பகீர்னு சிரிச்சாங்க. அது எதுக்கு சிரிச்சாங்கன்னு நான் அநேகமா எடிட்டிங்கில் போடும்போது அது எப்படி போட்டுக்கலான்னு போட்டுக்கிறேன். ஆனா அந்த பபாய் பாருங்க, அந்த பபாய் பிலிம் டே அவார்டு வாங்கினாங்க. அநேகமா அவங்க அந்த பபாய் டாக்குமெண்ட்ரி பிலிமை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு வயதான மூதாட்டி எப்படி ஒரு ஏழையானது அந்த கைவண்டியை எடுத்துக்கிட்டு எப்படி சம்பாதிச்சு தன்னிச்சையா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த படம். மற்றபடி நான் இன்னும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவார்டு வாங்கணும், நான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சேர்பர்சனாக எழுத்தியிருக்கிறாரு நம்ம சந்தானம் சார். சந்தான சாரை பற்றி சொல்றதுன்னா, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது என்னுடைய பாரதி ராஜாவன், என்னுடைய இல்லை பாரதி ராஜாவின் கண்கள் கண்ணன் என்னுடைய தம்பி, அப்புறம் கேஆர் அவர்கள், சந்தானம் அவர்கள், இது போல எல்லாம் படிக்கும் பொழுது நான் எடிட் பண்ண படத்தை அங்கே போய் படம் போட்டு காண்பிப்பேன். அப்போவே அவங்க இன்ட்ரெஸ்டாக படங்கள்லாம் பார்ப்பாங்க. அவர் டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கும் பொழுது இங்கேருந்து நாங்கள் கிராமத்திலே நிறைய பசங்களை போய் அந்த அவார்டுக்கெல்லாம் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்கறதுக்கும் அவர் தான் ரொம்ப உதவி செஞ்சுருக்கார். அவர் உள்ள கவுண்டரில் நிற்பார். சந்தானா சார் கிராமத்துலேருந்து ஒரு செட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கார். என்ன சார் ஃபோட்டோ இல்லை சார், அங்கே தான் எடுக்கணும். சரி உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு எல்லாம் அந்த டிக்கெட்லாம் கொடுத்து அது மாதிரியே பண்ணவர். இங்கே நான் அப்போவே சொல்லுவேன், சார் டெல்லியில் இருக்கீங்க, நம்ம மெட்ராஸ்க்கு வந்துருங்க சார், மெட்ராஸ்லாம் நிறையா பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ இங்கே வந்துட்டாரு, நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப நல்லது. இப்போ ஷார்ட் ஃபிக்ஷன் ஃபிலிம் அவார்டு சொல்கிறாங்க. இந்த அவார்டு இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட் வர, என்னடா தமிழ்லேருந்து இவ்வளோ எடுத்தோமே, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவார்டு இல்லையா அப்படி ஒரு பதறம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெல்லாம். அதனால இனி வரும் அவார்டில் தனியா, ஏன்னா இங்கே சென்னை அப்படின்னு போட்டிருக்கிறதுனால, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போட்டிருக்கிறதுனால தமிழ் படங்கள் ஒரு தனி செக்ஷன், ஒரு அவார்டுன்னு அப்படின்னு வச்சுட்டா நல்லது. அதனால நம்ம கிடைக்கலன்னு ஒன்றும் தளர வேண்டாம். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்றதான் முக்கியம். ஏன்னா நான் நிறைய ஃபிலிம்ஸ் அமைச்சிட்டே இருப்பேன் அவார்டு. அப்போ நம்ம படம் தான் செம்மையான படம், நம்மதை விட பெஸ்ட் ஒன்றும் இல்லை
அப்படின்னு நம்ம படம் செலக்ட் ஆகாது என் படம். சே இந்த சேர்பர்சன் இந்த இவங்கெல்லாம் ஒன்றும் உபயோகமே இல்லைப்பா, நம்ம படத்தை செலக்ட் பண்ணலையே, கமிட்டிலாம் ஒன்றும் மோசம் அப்படின்னு நம்மளை தூக்கி போட்டாங்க நேஷனல் அவார்டில். இதே அதுதான் விருதான் சந்தானம் தான் போட்டார். அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது நமதை விட நல்ல பெஸ்ட் ஃபிலிம்லாம் வந்திருக்கு. ஏன்னா இந்த முறை நேஷனல் அவார்டில் அநேகமாக 300 தாண்டி இருக்கு. இந்தியாவிலேருந்து 300 படங்கள் நேஷனல் அவார்டுக்கு போயிருக்கு. அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க கமிட்டி. அதனால கிடைக்கல என்று வருத்தப்பட வேண்டாம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோன்றது தான் ரொம்ப முக்கியம். நன்றி. திரு கோவிந்தராஜ் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, திரு சந்தானம் அவர்களே, திருமதி சைலஜா அவர்களே, என்னோட அருமை நண்பர் டைட்டன் சிவகுமார் அவர்களே, குரூப் கேப்டன் விஜயகுமார் அவர்களே, திரு லெனின் அவர்களே மற்றும் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக நான் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற என இருந்தது என்று கருதினேன். ஏனென்றால் 22 நாடுகளிலிருந்து என்ட்ரிஸ் வருகை வந்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால்தான் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, நம்மளும் கொஞ்சம் கோட்டு எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் கேட்டாங்க, கோட்டை இப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சு, கோட்டெல்லாம் போடுறீங்களேன்னு. இந்த மாதிரிமா ஒரு 22 நாடுகள்லேருந்து வர மாதிரி தெரியுது. இல்லைப்பா வரலைன்னாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஏசி ஒத்துக்கிறாது உதவுனாங்க. ரெண்டாவது, நான் பொதுவாக அந்த நிகழ்ச்சிகள் போகும்போது சீஃப் கெஸ்ட்டாக போட்டாங்கன்னா வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா சீஃப் கெஸ்ட்டாக கடைசியாக பேசணுமா, அப்படின்னா தான் முக்கியமானவரா. இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கடைசியாக பேசக்கூடியவர் சொன்னார், ஒரு நல்ல செய்தி, நான் அதிக நேரம் பேச மாட்டேன், 3 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இருந்த ஆடியன்ஸ் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்க, ஆனால் நாங்கள் அவ்வளோ நேரம் 3 நிமிஷம் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களா. ஏன்னா இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் அரசாங்கத்தில் விருதுகள் கொடுக்கும்போது எல்லாம் பேசி முடிச்சப்போ தான் விருது கொடுப்போம். ஏன்னா அப்படி விருதுகள் முதல்ல கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, விருது வாங்கினவங்க எல்லாம் அப்படியே பரப்பிட்டுருவாங்க. ஆனால் நீங்கள்லாம் கலா ரசிகர்கள் கடைசி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு செல்ல வேண்டி இருக்கின்றீர்கள். குறிப்பாக ஒரு சில முக்கியமான ஆவணப்படங்கள் காண்பிக்கப்பட உள்ளன. அதை கண்டு நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பாராட்டுக்குரியவர் திரு கண்ணன் அவர்கள். என்னென்று சொன்னால், ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை திரு கண்ணன் அவர்கள் செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இங்கு பேசிய திரு லெனின் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். இப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கின்றது, பட்ஜெட் செஷன் ஆரம்பித்து விட்டது. அதனால் நாங்கள் பேசும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். பத்திரிகையாளர்கள் வந்திருப்பேன்னு தெரியல. நான் செய்தித்துறை அதிகாரி. எனக்கு 3 துறைகள், தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை, அச்சுத்துறை. தமிழக அரசுல உள்ள கோட்டையில பல துறைகள் உண்டு, 32 துறைகள். அதில் கூட்டு சாவி இல்லாத ஒரு துறை வந்து செய்தித்துறை. 24 மணி நேரம் எங்கள் அதிகாரிகள் யாராவது இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மீடியா சென்டர் இருக்கு, பத்திரிகை செய்திகள் எப்பப்போ வரும், மறுப்பு செய்திகள் கொடுக்க வேண்டியது, இப்படியெல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். இங்கு பேசிய திருமதி சைலஜா அவர்கள் தமிழினுடைய சிறப்புகளை பற்றி தமிழில் தான் பேசணும்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க உடை கூட பார்த்தீங்கன்னா தமிழில் அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் கூட கேட்டேன், இது எங்கே டிசைனர் பண்ணீங்க, அதை இந்த விலாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். மிக பாராட்டுக்குரியதாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது சொல்வதன் நோக்கம், இப்போ நம்ம திரு கண்ணன் அவர்கள் சொன்னார்கள் எமோஷனல் தமிழ் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக பேச மாட்டேன். ஏன்னா இப்போவே நான் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. நான் பேச வேண்டிய செய்தி மிக சுருக்கமாக இருக்கும். முக்கியமான செய்திகள் மட்டும் சொல்கிறேன். தமிழ் உலகிலேயே எல்லோரும் ஒரு மொழி பேசிய போது பேசப்பட்ட மொழி தமிழ் மொழியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு அமெரிக்க தொல்லியல் நிபுணர் சொல்கின்றார். அதற்கு அவர் பல சான்றுகளை சொல்கின்றார். தமிழ் ஏறக்குறைய 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மொழி என்று சொல்கின்றார். தொல்காப்பியம் தான் தமிழில் முதலில் கிடைத்த ஒரு இலக்கிய நூல் என்று சொல்லப்படுகின்றது. அது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல். ஆனால் தமிழுடைய வரலாறு 11,000 ஆண்டுகள். திருக்குறள் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அவர் அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ல இலக்கியங்களே இல்லையா என்று ஆராய்ச்சி செய்த போது இலக்கியங்கள் இருந்ததாகவும், பின்னாடி அப்போது எழுத்துக்கள் எல்லாம் அப்போது ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுக்கள், தோல் இவற்றில் தான் எழுதப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம தமிழ்நாடு 25 தமிழ்நாடுகள் இருந்ததாக ஒரு வரலாறு. குமரி கண்டம் என்று, லெமூரியா என்று சொல்லக்கூடிய குமரி கண்டம் ஒரு கண்டமாக இருந்ததாகவும், அதில் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரே கண்டத்தில் இருந்ததாக ஒரு வரலாறு. நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே அபோரிஜினல்ஸ் என்று சொல்லக்கூடிய நேட்டிவ்ஸ்,
அந்த அந்த பூர்வீக குடிகள் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸ் இருந்தாங்க. பூமராங்னு சொல்லிட்டு ஒரு கருவி, அந்த காலத்துல எரிஞ்சாங்கன்னா எதிரிய தாக்கிட்டு திருப்பி கைக்கே வந்துடும், அதான் பூமராங். அது நம்ம தமிழருடைய கலாச்சாரத்துல வந்ததாக நாம் சொல்றோம். பழந்தமிழர் காட்சி கூடம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எப்படி தமிழர்கள் நிர்வாகம், அரசியல், போர், வாணிகம், கடல் வணிகம், வேளாண்மை, இவற்றிலெல்லாம் நீர் நிர்வாகம் இவற்றில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாட்டுக்கு உலகுக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு காட்சி கூடம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது இப்படி பல நமக்கு தமிழனுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். திருவள்ளுவர், ஔவையார் 2 பேருமே போதும், நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம். இது 2 வரிகளிலேயே எவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்காரு என்பதை நாம் அறிய வேண்டும். திருவள்ளுவரை பற்றி சொல்லும்போது மல்டி ஃபேசட்டட் ஜீனியஸ் என்று சொல்வார்கள். ஒரு பல்முகம் கொண்ட ஒரு தலை சிறந்த ஒரு வல்லுனர், ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரிஃபார்மர், சோசியல் ரிஃபார்மர் என்று சொல்வார்கள், கிரேட் எக்கானமிஸ்ட் என்று சொல்வார்கள், என்விரான்மெண்டலிஸ்ட் என்று சொல்லலாம், சிறந்த தத்துவ ஞானி, பிலாசபர், அதை எல்லாரும் விட பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்று சொல்லலாம். நான் கூட மலேசியாவில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது.